அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தாயம்மன் பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சனி பெயர்ச்சி வரும்பொழுதும் மக்களுக்கு ஒரு பரபரப்பு தொத்திக்குது. ஐயோ, இந்த சனி பெயர்ச்சி நம்மளை என்ன பண்ணுமா, அந்த சனி பெயர்ச்சி வருது நமக்கு நல்லதை கொடுக்குமா, இல்லை கெடுதலை கொடுக்குமா, தீங்கிழைக்குமா, கஷ்டத்தை கொடுக்குமா, இப்படி நிறைய விஷயங்கள் சனி பெயர்ச்சியில் நம்ம ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறோம் வந்ததுனாவே. இப்போ இந்த சனி பெயர்ச்சி ஒவ்வொரு வீட்டில் வரும்பொழுதும் என்னென்ன சனியாக அவர் வராரு, எந்த மாதிரி அவர் அங்கே இருக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொதுவாகவே சனி பகவான் கெட்ட கிரகம், முழுக்க முழுக்க கெட்ட கிரகம் அப்படின்னா இல்லை. ஏன்னா அவர் நீதிமான் அப்படிங்கிற ஒரு பொறுப்பையும் ஏற்று அவர் தான் இந்த உலக மக்களுக்கான நன்மை தீமை இதற்கெல்லாம் நீதி தரவராக இருக்கிறார். அப்போ ஒரு நீதிமான் தவறளிப்பாரா, நீதிமான் கொடூரமானவராக இருப்பாரா, நீதிமான் முட்டாளாக இருப்பாரா, கொடியவனாக இருப்பாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நாம் என்ன குற்றங்கள் செஞ்சோமோ அதுக்கு தகுந்தாற்போல் அவர் நம்மளுடைய வாழ்க்கையை இயக்குவார். அதனால தான் அவருக்கு பேர் நீதிமான். அதனால் நாம் செஞ்ச பாவங்கள், நாம் செஞ்ச புண்ணியங்கள், இதற்கான கணக்கை அவர் சரிபார்த்து நமக்கான நன்மைகளை தருவது தான் சனி பகவானுடைய வேலை. அவர் யாரையும் போய் வேணும்னே வாலண்டியராக போய் யாரையும் கெடுக்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய புண்ணிய கணக்குகளுக்கு தகுந்தாற்போல் நமக்கான நன்மைகளையும் தீமைகளையும் அவர் செய்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு இடங்களுக்குள்ளும் சனி பகவான் பயிற்சியாகி வரும் பொழுது அந்த இடங்களுக்கு என்னென்ன பெயர் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். பொதுவாக இது ராசிக்கு தான் கணக்கில் வரும், லக்கணத்துக்கு கணக்கில் வராது. 12 வகையாக சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்தில் வரும் பொழுதும் 12 வகையான சனியாக வராரு. இது ஒவ்வொரு முறை சனி பயிற்சி வரும் பொழுது உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துல இருக்கிறாரு, அவர் என்ன சனியாக வராரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உதவக்கூடிய விஷயமாக கூட இருக்கும். இதை நோட் பண்ணிக்கிறதா இருந்தாலும் பண்ணிக்கங்க. அடுத்ததாக பாதச்சனி. பாதச்சனி எங்கெல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன நற்பலனை தராரு, கெடுபலனை தராரு அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய ராசி என்ன அப்படின்னு பாருங்கள், அதுக்கு தகுந்தாற்போல் இதை பொருத்தி பார்த்துக்காங்க. வாங்க பாதச்சனினா என்னன்னு பார்த்துக்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வரும் பொழுது சனி பகவான் பாதச்சனி அப்படிங்கிற அடிப்படையில் வருவார். 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா குடும்பம், வாக்கு, வன்மை, இதையெல்லாம் சொல்லக்கூடியது தான் 2ஆம் இடம். அப்போ இந்த இடத்துக்கு வரும் பொழுது பெரிய அளவில் கடுமையான துன்பத்தையும் துயரத்தையும் கொடுக்குறாரானா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாகவே பாதச்சனி காலங்களில் ஓரளவுக்கு கஷ்ட காலங்களில் விலக்கி ஓரளவுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான் இந்த பாதச்சனி. ஏன்னு பார்த்தோம்னா, நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு வாக்கையும் தவற விடுகின்ற காலகட்டம் அப்படிங்கிறதுனால தான் வாக்கு ஸ்தானமான 2ஆம் இடத்து மேலே பாதச்சனியாக சனி பகவான் வரும் பொழுது நாம் கொடுக்கின்ற வாக்கை எப்படி காப்பாற்றுறது, நம்ம வாக்கு மூலமாக எப்படி வன்மை பெறுறது, அதன் மூலமாக எப்படி வருமானம் பெறுறது. அப்போ குடும்பஸ்தானத்தில் பாதச்சனியாக இருக்கும் பொழுது குடும்பத்தை நல்ல முறையில் கொண்டு செல்வதற்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பார். அப்போ இந்த சிரமத்திலேருந்து எப்படி நாமெல்லாம் தப்பிக்கிறது அப்படிங்கிற ஒரு கணக்கையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் அப்படிங்கிற இடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனால அதை பற்றி முதல்ல சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பார். 4 அப்படிங்கிறது தன் சுகம், வண்டி, வாகனம், மனை, சொத்து, தாய் அன்பு, இதையெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்கள் தான் 4 அப்படின்னு சொல்லலாம். அப்போ தாய் கூட விரோதத்தை வளர்த்தோம். நீங்கள் வாங்கக்கூடிய வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகளை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா 8ஆம் இடத்தை பார்ப்பார். அவருடைய 7ஆம் பார்வையால் 8ஆம் இடத்தை பார்ப்பார். 8ஆம் இடத்தை பார்க்கறது நல்ல விஷயம் தான். பொதுவாகவே சனி பகவான் ஒரு இடங்களை பார்க்கும் பொழுது அந்த இடம் கெடும் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் வாங்கின கடனை ஓரளவுக்கு கட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவார். இதே உங்களுடைய நல்ல இடங்களில் சனி பகவான் இல்லை அப்படின்னா உங்களுடைய குடும்பத்திற்காக நிறைய கடன் வாங்கக்கூடிய சூழலையும் ஏற்படுத்திடுவார். ஏன்னா உங்களுடைய ஜாதக கட்டங்களில் சனி பகவான் எப்படியாப்பட்ட இடத்துல அமர்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சரியான விஷயம். பொதுவாக கோச்சாரங்களில் நட்பு, பகை அப்படிங்கிறதெல்லாம் சனி பகவான் பார்க்கறதில்ல. இருந்தாலும் ஒரு நல்ல இடங்கள்ல இருக்கும்பொழுது ஓரளவுக்கு சிறப்பான பலனை தந்துடுறாரு. அப்படிங்கிற அடிப்படையில் 8ஆம் இடத்துல வரும்பொழுது உங்கள் கடன் அடைபடக்கூடிய காலங்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள், கண்டங்கள் இதையெல்லாம் குறைஞ்சி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கலாம். இதில் இன்னொரு மைனஸும் ஒன்று இருக்குது. 4ஆம் இடம்
8ஆம் இடம் ஒரே பார்வையாக இருக்கிறனால வண்டி வாகனங்களில் நீங்கள் போகும்பொழுது ரொம்ப கவனமாக போகிறது தான் இந்த இடங்களில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் இந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுக்கான சனி பகவானுடைய காரகத்துவம். பொதுவாக இந்த இடங்களில் பார்க்கும்பொழுது அவருடைய வலு கம்மி அப்படிங்கிறதுனால அதிகப்படியாக கடன் குறைவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக 11ஆம் இடத்தை பார்ப்பார். தன்னுடைய கர்ம பார்வையால் 11ஆம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்ப்பார். இந்த இடங்கள் உங்களுடைய ராசி, அதாவது சரராசியாக இல்லாத பட்சத்தில் சிறப்பு தான். ஓரளவுக்கு லாபத்தை பாதச்சனியாக போகும்போது கொடுத்துட்றாரு அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது சரராசிகளுக்கு இங்கு வரும் பொழுது பாதகம் அப்படிங்கிற அடிப்படையில் இருக்கிறனால கொஞ்சம் பாதகத்தையும் சேர்த்து செஞ்சிட்றாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கஷ்டங்கள்லேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, இதுக்கான பரிகார முறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த காலகட்டங்கள் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால தன்னுடைய குடும்பத்தின் மேல் அதிகமான அன்பு, அதிகமான கவனம் இருந்துக்கிறது நல்லது. தன் குடும்பத்திற்காக தேவையில்லாத அதிகப்படியான கடன் சுமைகளை வாங்குவது, இதையெல்லாமே குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு சரியான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதன் மூலமாக வம்புகளும் தேவையில்லாத கடன்களும் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். ஏன்னா ஒரு 3ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அதனால் வீடு கட்டுறதில் கொஞ்சம் கவனம் தேவை. நிலம் புலன் வாங்குறதுக்கு திட்டமிட்டிருந்தீங்கனாலும் கவனம் தேவை. இந்த கவனங்கள் தான் உங்களுக்கான பரிகார முறைகளே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 8ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், எதிரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு சிறப்பான பரிகார முறைகள் தான். அடுத்ததாக 11ஆம் இடம் என்கிற லாபஸ்தானத்தை பார்க்குறாரு இல்லைங்களா, அப்போ உங்கள் தொழிலில் எப்படி திட்டமிட்டு லாபத்தை பெறுவது அப்படின்னு சொல்கிறதில் தான். ஏன்னா அவருடைய 10ஆம் பார்வையான கர்ம பார்வைக்கு எப்பயுமே ஒரு தனிப்பட்ட சிறப்பு உண்டு. கர்மக்காரகனுக்கு கர்ம பார்வை 10ஆம் பார்வை அப்படிங்கிறனால கர்மம்னா தொழிலையும் குறிக்கும். அப்போ தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எந்த அளவுக்கு திட்டமிட்டு செயலாற்றுறீங்களோ அந்தளவுக்கு லாபத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திடும். இதுதான் உங்களுடைய வாழ்வியல் நடைமுறை பரிகாரமாக இருக்கும்.